வெல்கம் டு NNKL IAS அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா JDO எக்ஸாம். ஓகேவா? JDO எக்ஸாம் போக போகுது அப்படின்னா ஜூலை மாதம் வரப்போகுது, ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷனை இப்போதே ஆரம்பிச்சோம். ஏன்னா 7 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணாம JDO எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ JDO பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா டிப்ளமோ லெவல் தான். ஓகேவா? ஜூனியர் டிராஃப்ட்மேன் ஆஃபீஸர். ஸோ டிப்ளமோ லெவல் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்டுமே ஈஸியாக யூனிட் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. டிப்ளமோ லெவலில் படிச்சது தான். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் BE படிச்சிருக்கேன் சார், டிப்ளமோ கஷ்டமா இருக்குமா அப்படின்னா டிப்ளமோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? டிப்ளமோ வந்து ஈஸியாக படிச்சா ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க டாபிக் அப்படின்னா யூனிட் 1 என்ன சார் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். பார்த்தோன்னா பயந்துறாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யூனிட் 1 வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நடத்த போகிறேன். கண்டிப்பாக கவனிங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். புரியாமல் நடத்துவேன், புரியாமல் நடத்த மாட்டேன், புரியாமல் நடத்துவேன். யூனிட் 1ல இது பார்ட் 1. ஓகேவா? ஸோ கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மென்ஷன்ல JDO ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னா 4999, அதாவது 5000 பே பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா, 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் பிளஸ் 50 டெஸ்ட், ஓகேவா, பிளஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 5000 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை சார் நான் ஆஃப்லைன் வந்து நேரில் படிக்கிறேன் சார் அப்படின்னா, ஆஃப்லைனில் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10,000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸு டெஸ்ட் எல்லாமே என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக புரியும். கிளாஸ்க்குள்ளே போவோம். சரி, போக டாபிக் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இதுதான் பாடக்கூடிய தலைப்பு. வந்து இதான் யூனிட் 1 தலைப்பே தான், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நீங்கள் BE படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அப்போல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, டிப்ளமோ லெவலில் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அது பார்ட் 1. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்ன சார் இது பார்ட் 1 அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இதை பற்றி தான் வரும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் டார்ஷனல் மூமெண்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதில் கேட்குறாங்க. என்ன சார் இருக்கா அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஃபர்ஸ்ட் என்ன போனால் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தான் நம்ம இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே ஓகே, கிளாஸில் போகுமா? ஸோ நடத்துகிற ஃபுல்லாக டிப்ளமோ நடத்த போகிறேன். நான் ஹை லெவலில் நடத்த மாட்டேன், ஒன்லி டிப்ளமோ லெவல் தான் நடத்த போகிறேன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஹை லெவலில் BE லெவல் நடத்துறது வேஸ்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிப்ளமோக்கு வந்து JDO பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ எலிஜிபிள். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம், டிப்ளமோ லெவலில் படித்தாவே போதும். நம்ம என்ன பண்ண தேவையில்ல, BE லெவலில் போக தேவையே இல்லை. சரி, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஃபர்ஸ்ட் பார்க்க என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன அது தெரிஞ்சோம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஆக்ட் ஆர் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம், சேஞ்சிங் லென்த் by original length. then அது strain. டீட்டெயிலாக பார்ப்போம், சும்மா சொல்கிறேன். ஐயோ ஓரளவு சொல்கிறேன், உள்ள நடத்துவேன், டீட்டெயிலாக நடத்துகிறப்ப பார்ப்போம். இது சும்மா ஸ்ட்ரெஸ்னா என்னது, ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் நியூட்டனு, ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இது என்னன்னா ΔL, சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட்டுக்கு இருக்கு, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது, நோ யூனிட் கேட்பாங்க. ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். சரி, ஓகே, இது சும்மா ஜென்ரல். ஓகேவா? உள்ள டீப்பாக படிப்போம். சும்மா ஜென்ரல் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் தான் என்ன, ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் இருக்க டாபிக்ஸ் என்ன அப்படின்னா, இதில் இருக்க என்ன கேட்குறோம்னா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். பேர்லேயே இருக்கு ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஹோமோஜீனியஸ் அர்த்தம் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் क्वेश्चन கேட்பாங்க. மாடுலஸ் ஆஃப் elasticity
அதாவது E and modulus of elasticity E and Poisson ratio. Poisson ratio என்னது? mu. இது ரெண்டுமே ஓகேவா ஹோமோஜெனஸ் மெட்டீரியல்ல modulus of elasticity-யும் Poisson ratio-யும் ஓகேவா ஒவ்வொரு புள்ளியிலும் மாறாமல் இருக்கும். எவ்ரி பாயிண்ட்லையும் சேஞ்ச் ஆகாது. எனி பாயிண்ட் ஒவ்வொரு புள்ளியிலும் மாறாமல் இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது ஓகேவா சேஞ்ச் ஆகாதுன்னு தான் சொல்றேன். மாறாமல் இருக்குன்னா cannot change எவ்ரி பாயிண்ட் ஓகேவா E and mu வந்து மாறாமல் இருக்கும். அது மாறாமல் இருக்கிறது வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஓகேவா. அது ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஓகேவா. என்ன சொல்றாங்கன்னா எல்லா பாயிண்ட்லயும் U and mu ஒவ்வொரு பாயிண்ட்லயும் E and mu மாறாம இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஒன் மார்க்ல கேட்பாங்க. அடுத்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல். ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹோமோஜீனியஸ், அடுத்து வருது ஐசோட்ரோபிக் ஓகேவா. இது என்ன சார் பண்ணா சொல்லிடுறேன், கரெக்டாக எழுதிடுறேன். ஒரு மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல்ல ஓகேவா எந்த டைரக்ஷன்லும் ஒரு மெட்டீரியல் எந்த டைரக்ஷன்லும் elastic properties மாறாமல் இருக்கும். ஒரு மெட்டீரியல்ல எந்த டைரக்ஷன்லையும் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாமல் இருந்தா அது பேர் வந்து ஐசோட்ரோபிக். ஸோ ஐசோட்ரோபிக் என்ன தெரியுதா? ஒரு மெட்டீரியல்ல எந்த டைரக்ஷன்லையும் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் அது பேர் வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் நம்ம சொல்றோம். இது ஒன் மார்க்ல கேட்பாங்க. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாறாமல் இருந்தா அது பேர் வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஓகேவா. இதே இது ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னா என்ன? எந்த ஒரு புள்ளியிலையும் என்ன இருக்கும்? எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாறாம இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோபிக். இப்போ மாறுச்சு அப்படின்னா ஓகேவா. இதே மாதிரி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, சேம் அதே தான். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாறாம இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோட்ரோபிக். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மாறுச்சு ஓகேவா. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு டைரக்ஷன் அண்ட் புள்ளியில் எவ்ரி பாயிண்ட்ல ஓகேவா. இப்போ டைரக்ஷன் பாயிண்ட்ல என்னன்னா மாறுபடலாம், சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா. எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது பேர் வந்து அன்ஐசோட்ரோபிக். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி சேஞ்சே ஆகல அப்படின்னா அது பேர் வந்து ஐசோட்ரோபிக். புரியுதா? சோதான் எஸ். அதுக்கடுத்து என்ன விட்டுருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ் என்னது? விசையின் அலகு என்ன? ஃபோர்ஸ் என்ன சொல்றாங்க? நியூட்டன். ஃபோர்ஸ் எப்படி சொல்றாங்க? நியூட்டன் நம்ம சொல்றோம். ஃபோர்ஸோட அலகு என்ன? ஃபோர்ஸ் சொல்றோம்னா நியூட்டன் சொல்றோம். ஒரு புள்ளியில விட நியூட்டன் சொல்லலாம், கிலோமீட்டர் கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஃபோர்ஸ்னா ஒரு பொருளை மீது செலுத்துற விசை தான் நம்ம ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். சரி, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன சார்?
மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் செங்குத்து தூரம். ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்டு செங்குத்து தூரம், அது பேர் என்னது? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் சொல்றோம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். யூனிட் என்ன வரும்? இது நியூட்டன், இது டிஸ்டன்ஸ் மீட்டர். ஸோ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். யூனிட் என்ன வரும்? நியூட்டன் மீட்டர்னு வரும். ஓகேவா? இதான் சொல்றோம் நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு சார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். டென்சைல் இருக்கு, கம்ப்ரசிவ் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா ரெண்டு பக்கமும் இழுத்தோம் அப்படின்னா இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து டென்சைல் ஃபோர்ஸ். ரெண்டு பக்கம் இழுத்துச்சு அப்படின்னா அது டென்சைல் ஃபோர்ஸ். ரெண்டு பக்கம் அழுத்து அப்படின்னா அது வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். புரியுதா? சியர் ஃபோர்ஸ். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் இழுத்துச்சு அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து போத் இழுத்துச்சு அப்படின்னா அது வந்து டென்சைல் ஃபோர்ஸ். அதே ரெண்டு பக்கமும் கம்ப்ரஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது புஷ் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது புல் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து டென்சைல். புஷ் பண்ணிச்சு அப்படின்னா அது பேர் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னா ஆப்போசிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு அப்படின்னா இப்படின்னா அது இப்பதான் வந்து ஷியர். ஓகேவா? ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கலாம் என்ன ஆகும்? இந்த ஒரு மூவ் ஆகுதுல, அது பேர் என்ன ஃபோர்ஸ்? அது பேர் தான் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேவா? இது பேர் என்னது? ஷியர். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் மெயினா. அதுக்கடுத்து இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு, நாலாவது தான் டார்ஷனல் ஃபோர்ஸ். என்ன இருக்கு? டார்ஷனல் ஃபோர்ஸ். டார்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை, டார்ஷன் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? நம்ம இதை முடுக்கிறது. ஓகேவா? இப்படி சுருக்குறோம், அப்படி முறுக்குறோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு டார்ஷன் இங்கே கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து என்னது? டார்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? என்ன பண்ணுறோம்? நம்ம முறுக்குறோம், அப்போ என்ன ஆகும்? டார்ஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இதில் முக்கியமான ஃபோர்ஸஸ். ஓகேவா? என்னது முக்கியமான ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் இப்போ ஒரு மெட்டீரியல் அப்படின்னா நிறைய காமன் பண்புகள் இருக்கு. ஓகேவா? மெட்டீரியல்ல பண்புகள், ஓகேவா, கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா? உங்களோட கேட்கற வாய்ப்பு இருக்கு. ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டினா ஒரு பொருளுக்கு வெளியே வர விஷயனால அதோட உருமாற்றத்தை எதிர்த்து அப்படின்னா அது பேர் வந்து ரிஜிடிட்டி. ஓகேவா? ஒரு பொருளின் மீது, அதாவது ஒரு பொருள் இருக்கு, இது ஒரு பொருள். ஓகேவா? ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் அதாவது ஒரு பொருள் மேல என்ன ஆகுது? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ்லாம் அந்த பொருளோட மாற்றம் நிகழாம தடுத்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து ரிஜிடிட்டி. ஓகேவா? ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் வெளி விசை. ஓகேவா? வெளியே என்ன ஆகுது? ஃபோர்ஸ் உண்டாகுது. ஒரு பொருள் மீது வெளி விசையால என்ன ஆகுது? ஃபோர்ஸ் வெளியே இருந்து கொடுக்குறாங்க. அது என்ன பண்றது? வெளி விசையினால் ஏற்படும் உருமாற்றம்.
ஏற்படும் உருமாற்றத்தை என்ன பண்ணுது, எதிர்க்குது. அதாவது பொருள் மீது வெளியேந்து விசை ஏற்படுது, விசை கொடுக்குறாங்க, ஆனால் போல உருவ மாற்றம் ஏற்படுது. அந்த உருவ மாற்றத்துக்கு ஏற்படாம தடுக்குது, உருமாற்றம் தடுக்குது. அப்படி தடுக்கிறோட பேர் தான் அவருடைய ரிஜிடிட்டி. ஓகேவா? உருமாற்றத்தை எதிர்க்கும் தன்மை. உருவத்தை மாத்தன்னு பாக்குறாங்க, ஆனா என்ன பண்ணும், எதிர்க்கும். உருமாற்றத்தை எதிர்க்கும் தன்மையை நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரிஜிடிட்டி. ஓகேவா? உருமாற்றத்தை எதிர்க்கும் தன்மை. உருமாற்றத்தை எதிர்க்கும் தன்மை நம்ம சொல்றோம் ரிஜிடிட்டின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிக்னா என்ன சார்? ஒரு பொருள்ல இருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப பழைய பொசிஷன் வர முடிஞ்சு அப்படின்னா அது பேர் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஒரு பொருளின் மீது செயல்படும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியே தர ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா, ஒரு பொருளின் மீது செயல்படும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஒரு பொருள் மீது செயல்படும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் செய்தால் திரும்ப பழைய நிலைக்கே வரணும். புரியுதா? ஒரு பொருள் செயல்படும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் செய்தால் திரும்ப பழைய நிலைக்கே வருவது அது பேர் வந்து எலாஸ்டிசிட்டி. பழைய நிலைக்கு வந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து எலாஸ்டிசிட்டி. மூணாவது பிளாஸ்டிசிட்டி. லோட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பழைய பொசிஷன் வரல அப்படின்னா அது பேர் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை சும்மா அதிகமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்றோம், ரிமூவ் பண்றோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்றோம், ரிமூவ் பண்றோம். cannot reach the old position. புரிச்சு வழியும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பழைய பொசிஷன் வர முடிஞ்சு அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ண பிறகு cannot reach the old position அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஸோ பழைய பொசிஷன் வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிசிட்டி. வர முடியவில்லை என்றால் அது வந்து பிளாஸ்டிசிட்டி. கம்ப்ரசிபிலிட்டி. கம்ப்ரசிபிலிட்டி அது என்ன சார்? கம்ப்ரசிபிலிட்டி நமக்குன்னா ஒரு பொருள் மேல ஃபோர்ஸை கொடுத்து என்ன பண்றோம், அதை கம்ப்ரஸ் பண்றோம், வால்யூமை குறைக்கிறது. ஓகேவா? அது என்ன சொல்றோம், நம்ம கம்ப்ரசிபிலிட்டி நம்ம சொல்றோம். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைடு பண்ணி, ஓகேவா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளைடு பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதோடைய வால்யூமை குறைக்கிறோம், அதோட ஏரியாவை குறைக்கிறோம், வால்யூம் குறைக்கிறது பேர் வந்து கம்ப்ரசிபிலிட்டி. ஓகேவா? அதோடைய கன அளவு வால்யூம் என்ன பண்றோம், மாத்திரம். கனம் என்ன பண்றோம், நம்ம மாத்துறோம். ஸோ என்ன பண்றோம், கன அளவை மாத்துறோம். ஓகேவா? என்ன பண்ணா கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ்னா
கம்ப்ரஸ் பண்ணிடுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் அப்படியே காலில் மாட்டுச்சு அப்படின்னா அது பேர் வந்து கம்ப்ரசிபிலிட்டி. அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்னா என்ன சார்? ஹார்ட்னஸ் உதவி என்ன ஆகும்னா, ஒரு பொருளை மற்றொரு பொருள் கொண்டு உரசும் போது அது என்ன ஆகும், அந்த ஷியர் தான் நம்ம சொல்றோம், அது ஹார்ட்னஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் இன்னொரு பொருள் மீது உராயும் போது, ஒரு பொருள் என்ன பண்ணுது, இன்னொரு பொருள் மேல உராயும் போது, ஓகேவா, அந்த உராய்வுக்கு எதிராக செயல்படும் தன்மை, அந்த உராய்வை எதிர்த்து பண்றதுதான் இந்த உராய்வுக்கு எதிராக செயல்படும் தன்மை. என்ன பண்றது, அந்த உராய்வு எதிர்க்கிற மாதிரி செயல்படும். ஓகேவா? உராய்வாகவும் இருக்கும், அது தான் ஹார்ட்னஸ் சொல்றோம். ஓகே, அது வேணது ஹார்ட்னஸ். எக்ஸாம்பிள் டைமண்ட்லாம் ஹார்ட்னஸ் வந்துருக்கு. ஓகே, சரி நெக்ஸ்ட் என்ன டஃப்னஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டஃப்னஸ். கொஞ்சம் டஃப்னஸ் என்ன, இம்பாக்ட் லோடுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகுது. ஓகேவா? இம்பாக்ட் லோட், இம்பாக்ட் லோட்னா திடீரென ஏற்படும் லோடு. திடீரென ஏற்படும் லோட வந்து என்ன பண்றது, எதிர்க்கும் பண்பு தான் டஃப்னஸ் சொல்றோம். திடீரென ஏற்படும் லோடுக்கு எதிராக செயல்படும் மதிப்பு. இம்பாக்ட் லோடுனா திடீர்னு இம்பாக்ட் ஆகுதுல, டக்குன்னு லோடு அடிக்குது அப்படின்னா அதை எதிர்த்து எவ்வளவு செயல்படுதோ அதுதான் அப்படி நம்ம டஃப்னஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்து ஸ்டிஃப்னஸ். என்ன இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அப்ளை பண்றோம். நம்ம அப்ளை நம்ம பண்றப்ப என்ன ஆகும்னா, அதில் ஏற்படுற டிஃபர்மேஷன் ஆர் டிஃப்ளெக்ஷன் அதற்கு எதிராக செயல்படுறது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப என்ன பண்றோம், அதில் ஏற்படுற டிஃபர்மேஷனுக்கு எதிராக செயல்படும் மதிப்பு நம்ம நம்ம சொல்றோம் ஸ்டிஃப்னஸ் நம்ம சொல்றோம். எக்ஸ்டர்னல் அப்ளை பண்றப்ப டிஃபர்மேஷன் டிஃப்ளெக்ஷன் ஆகாம அதை எதிர்க்கும் பண்பை நம்ம சொல்றோம் ஸ்டிஃப்னஸ் நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ், இதை கண்டிப்பாக கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. பிரிட்டில்னஸ், பிரிட்டில்னஸ் என்னன்னா உடையும் தன்மை. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாமல் ரிமைன்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது பேர் வந்து பிரிட்டில்னஸ். ஓகேவா? என்னன்னா உருமாற்றம் அடையாமல் உடைந்து விடும். ஓகேவா? சேஞ்ச் ஆகாது, உருமாற்றம் அடையாமல் என்ன ஆகும், உடைந்து விடும். புரியுதா?
எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உருமாற்றமே அடையாது, டேரக்டா என்ன ஆகும், உடஞ்சிச்சு அப்படின்னா அது பேர் நம்ம பிரிட்டில்னஸ் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பண்ண கிளாஸ் ஸ்டோல் உடஞ்சிரும், பிரிட்டில்னஸ். டக்டிலிட்டி, ஸோ பிரிட்டில்னஸ் தான் உடையும், டக்டில்னஸ் தான் உடையாது. இது என்ன ஆகும், வளரும். ஓகேவா? மெட்டீரியல் என்ன ஆகும், உடைவதற்கு முன் என்ன ஆகும், மெட்டீரியல் என்ன ஆகும், உடைவதற்கு முன் மெல்லிய இலையாக என்ன ஆகும், மெல்லிய தகடாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? உடைக்கணும்னா மெல்லிய இலையா மாற்ற முடியும். என்ன அப்படின்னா இழுக்கிறப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் திக்கா இருக்கும், லைட்டா கடைசியா என்ன ஆகும், அது கட் ஆகும். ஓகேவா? மெல்லிய இலையா மாற்ற முடிச்சா அது வந்து டக்டிலிட்டி நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு என்ன பண்ணலாம், இழுத்தீங்க அப்படின்னா உடையாது, என்ன ஆகும், நல்லா டக்டைல் ஆகும். அடுத்து வந்து மெல்லியபிலிட்டி. இங்க என்ன பண்றோம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்றோம், ஆக்ட் பண்ண வைக்கிறோம், அப்ளை பண்ண வைக்கிறோம். என்ன பண்ணோம், மெல்லிய தகடா மாற்றோம். எப்படி மாற்றோம், மெல்லிய மெட்டீரியல் என்ன பண்றோம், மெல்லிய தகடா மாற்றோம், அது பிளேட்டா மாற்றோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக என்ன பண்ணுது, மெல்லிய தகடாக பிளேட்டாக நம்ம மாற்ற முடியும். அது பேர் என்ன சொல்றோம், மெல்லியபிலிட்டி நம்ம சொல்றோம். லெவன்த்து க்ரீப்னா ஒரு லோடு ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது டிஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? ஒரே அளவான புற விசை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஒரே அளவான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தொடர்ந்து செயல்பட்டால், ஒரே எக்ஸ்டர்னல் தொடர்ந்து செயல்பட்டே இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் என்ன ஆகும், க்ரீப் ஆகும். அந்த பொருள் வந்து உருமாற்றம் அடையும். அதான் நம்ம சொல்றோம் க்ரீப்புன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஒரே அளவான புறவசி தொடர்ந்து செயல்பட்ட அந்த பொருள் ஆகும் உருமாற்றம் அடையும். அதான் நம்ம க்ரீப்புன்னு சொல்றோம். ஸோ லாங் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அது க்ரீப்பா மாறிடும். சரி, ஃபேட்டிக் என்ன சார் அப்படின்னா மாறுபட்ட உள்ள புறவசி அதுமாதிரி செயல்பட்டது என்ன ஆகும், அது உருமாற்றம் அடைந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து ஃபேட்டிக்னு சொல்றோம்.
மாறுபட்ட அளவுள்ள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், புறவிசைனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், மாறுபட்ட அளவுள்ள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அடுத்தடுத்து செயல்பட்டால், அடுத்தடுத்து செயல்பட்டால் என்ன ஆகும்? ஸோ மாறுபட்ட உள்ள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஓகேவா, அடுத்தடுத்து செயல்பட்டால் இந்த பொருள் உருமாற்றம் அடையும். அது பேர் வந்து ஃபேட்டிக் நம்ம சொல்றோம். ஓகேவா, அடுத்து டெனாசிட்டி. ஓகேவா, டெனாசிட்டினா என்ன? டென்சைல் ஃபோர்ஸ் எதிர்க்கும் பண்புக்கு பேர் தான் டெனாசிட்டி. ஓகேவா, டென்சைல் ஃபோர்ஸை எதிர்க்கிறது, டென்சைல் ஃபோர்ஸை எதிர்க்கும் தன்மை நம்ம சொல்றோம் டெனாசிட்டி நம்ம சொல்றோம். லாஸ்ட் அண்ட் ஃபைன் வந்து டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்ன சார் அப்படின்னா, புரட்சி செயல்படுறப்ப என்ன ஆகும்? அந்த பொருள் தேய்மானம் அடையாமல், புரட்சி பொருள் தேய்மானம் அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம்? அப்ளை பண்ணுறோம். அந்த பொருள் என்ன ஆகணும்? உராய்வு அல்லது தேய்மானம் அடையாமல் இருக்கணும். ஓகேவா, அடையாமல் இருப்பது இல்லை, அடையாமல் இருக்கிற சொல்றோம் டியூரபிலிட்டி நம்ம சொல்றோம். ஸோ தன்மையை நம்ம டியூரபிலிட்டி. ஓகேவா, ஸோ இதான் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற முக்கியமான பண்புகள், மெட்டீரியல் பண்புகள்லாம் இது கண்டிப்பாக ஒரு மார்க் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, சரி ஓகே. ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டேன், ஸ்ட்ரெயின் சொல்லிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஃபோர்ஸ் டிவைட், அதாவது ஸ்ட்ரெஸ் என்ன சார் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு லோடு ஆர் ஃபோர்ஸ், லோட் டிவைட் பை கூட நம்ம சொல்லலாம். லோடுனா பி ஏ, ஓகேவா, யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், டென்சைல் ஸ்ட்ரென்த்து, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, சியர் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஸ்ட்ரெயின்லேயும் டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்துட்டோம், ஸ்ட்ரெயினும் பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன அப்படின்னா del L divided by changing length by original length. ஓகேவா, changing length by ஓகேவா. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இன்க்ரீசிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்னா டிக்ரீசிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஓகேவா, ஸோ del L by L புரியுதா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஸ்ட்ரெயின். இதுக்கு வந்து நோ யூனிட், நோ யூனிட். ஏன்னா இது மீட்டரா, இது மீட்டரா, என்ன மீட்டர் போயிடும். ஸோ இதுக்கு நோ யூனிட். ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஓகேவா, ஸோ நம்ம அடுத்தபடி என்ன பண்ணுவோம், இதை கண்டினியூஷன் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.